பழனியில் வந்து கோயிலில் போய் உட்கார்ந்தபோது ஒரு சமாதிக்கிட்ட உட்காந்தேன், போகர் சமாதிக்கிட்ட. என்ன அறியாமல் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து, என்ன அறியாமலே. அடுத்த தலைமுறைகள் வந்து கடவுளை எப்படி எங்கிட்ட காமி அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க. கடவுளை யாரும் காமிக்க முடியாது. உயிரை எப்படி காமிக்க முடியாது, அது மாதிரி கடவுளை காமிக்க முடியாது. உயிரை எங்கே காமி பார்ப்போம்? சித்தர்களுடைய வழிபாடு அப்படின்னா நீங்கள் எப்படி அதை பண்ணுறீங்க? சித்தர்கள் வழிபாடு வந்து அவங்க வந்து எந்த ஒரு இப்படி தான் இருக்கணும்னு அவங்க எதுலையுமே சொல்லலை. உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒழுக்கமாக இருக்கணும், இதை மட்டும்தான் அவங்க போதிக்கிறாங்க. ஒரு 20 நிமிஷம் ஒரு தியானம் இருக்குது. நீங்கள் 8 மணி நேரம் தூங்குறதுக்கு சமானம் அந்த 20 நிமிஷம் பட்ட தியானம். என்ன தியானம் அது? சாந்தி ஆசனம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம காற்றுகளை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு தெரியணும். அது தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஓகே, அவ்வளோதான். அதுதான் அந்த ஆசனம். அதுங்க சித்தர்கள்லாம் தூங்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பேன், படத்தெல்லாம் பார்த்துருப்பேன். அப்படியே பத்மாசனில் உட்காந்துட்டு அப்படியே அந்த இதுன்னா ஒரு மண் வந்து மூடி இருக்கும். உண்மையிலே அது நிறையா பேர் அப்படி மூடி இருக்கும். என்ன காரணம்னா இவங்க வந்து தூங்க மாட்டாங்க, ஆனால் தியானத்திலே தூங்கியிருப்பாங்க, ஆனால் உயிர் இருக்கும். சித்தர்களை தான் நீங்கள் மையப்படுத்தி பேசிட்டே இருக்கீங்க எல்லா கேள்விகளுக்குமே. ஆமாம். சித்தர்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு அப்படின்னா என்ன சார்? அதான் நான் முதல்ல சொன்னேன்ல, எங்கள் குலதெய்வம் சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் குன்றத்தூரில் ஒரு கோயில் பார்த்தேன். அதுக்கப்புறம் பழனிக்கு ஒரு ஷூட்டிங் போனேன். ஒரு 33 நாள் ஷூட்டிங் இருந்தேன். அப்போ வந்து நான் யதார்த்தமாக எல்லா கோயிலுக்கும் போவேன். எங்கே இருந்தாலும் நான் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கேன். அப்போ பழனியில் வந்து கோயிலில் போய் உட்கார்ந்தபோது ஒரு சமாதிக்கிட்ட உட்காந்தேன், போகர் சமாதிக்கிட்ட. என்ன அறியாமல் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து, என்ன அறியாமலே. நான் எப்பவுமே வந்து உட்காந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து எழுந்திருவேன்னா, எழுந்திரிக்கல. அப்போ ஃபைட்டர்ஸ் தட்டுறாங்கண்ணே, ஃபைட்டுக்கு நேரம் ஆச்சுண்ணே. பார்த்தா அங்கேயே 9 மணி ஸ்பாட்டில் இருக்கணும். அடாடா லேட் ஆச்சுன்னு சொல்லி வேகமாக கும்பிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணேன், காலையில் விடிய காலம் வந்துட்டேன். விடிய காலம் வந்து அவர்கிட்ட உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் அவர்கிட்ட உட்காந்தேன். உட்கார்ந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா மாற்றங்கள் தெரிஞ்சு. மாற்றங்கள்னால் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. நான் எதனா சொன்னால் பலிக்க ஆரம்பிச்சு, எதனா வந்து உடம்பு சரியில்லைன்னா ஏன்னா மருந்து சொன்னால் அது பலிக்க ஆரம்பிச்சு. அவராக வந்து எனக்கு பேச ஆரம்பித்தார். நான் நோட்டில் எழுத ஆரம்பித்தேன், மருந்து எல்லாம் எழுத ஆரம்பித்தேன். கொரோனாலாம் கிட்டத்தட்ட 3500 பேருக்கு நான் ஒரு பைசா இல்லாமல் ஒரு 100 ரூபா அவங்க வீட்டில் இருக்கிறதே வச்சு சரி பண்ண சொன்னேன். அப்போ அதெல்லாம் நிறையா வந்துச்சு. நான் எழுதி வச்சுருக்கேன். நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச நோட்டு அவ்வளோ வச்சுருக்கேன் நான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அப்படியே மருந்துகள் சொல்ல ஆரம்பித்தார் அவர் என்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து என் வீட்டில் என் கூட படுக்க ஆரம்பித்தார். ஏன்னா யாரும் படுக்க வரதில்லை, நான் மட்டும் தான் படுப்பேன் என் ரூமில். என் கூட வந்து நான் படுத்து 2 செகண்டில் யாரோ உட்காருவாங்க. நேற்று நடந்துச்சு. உட்காந்து என் கூட படுத்துக்குவாங்க. அப்போ நான் 3:30 மணி 3 மணிக்கு நான் எழுந்திருக்கும் போது எதுனா எனக்கு மைண்டில் ஓடும், இது பண்ணு, இந்த மந்திரம் சொல்லு அப்படிங்கும். அது எழுதி வைப்பேன். நான் எழுதினா நான் மறந்துடுவேன். ஸோ எழுதி வைப்பேன். அப்படி எழுதி வச்சு ஏகப்பட்டது வந்து மந்திரம் நீங்கள் படிக்கலை, ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஆனால் அவர் சொல்லுவார், எழுதுவேன். சில தப்பாக இருக்கும். சாமியார் அம்மா ஒரு அம்மா எனக்கு இருக்காங்க, கேட்பேன் இது என்னங்க என்ன இது பெரிய மந்திரம் உனக்கு எப்படி தெரியாமாங்க? இல்லை சொன்னாங்க அப்படிம்பேன். எழுதி வச்சுருக்கேன். நான் அதெல்லாம் சொல்லலை, ஏன்னா நான் அது வாயில் நுழையாத வார்த்தையாக இருக்கும். அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். திருக்குறள் மாதிரி வாயில் நுழையாது. அதனால் நானாக வேண்டிக்குவேன், அவ்வளோதான். அசால்ட்டாக சொல்கிறீங்க. ஆமாம், உண்மை தானே, உண்மையாக தானே சொல்லணும். சரி, எத்தனை வருஷமாக உங்கள் கூட பயணிக்கிறாரு? இருக்கும், ஒரு 30 வருஷம் இருக்கும். 30 வருஷம். ஆமாம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து பக்திமான் தான். சின்ன பிள்ளையிலேருந்து நான் பக்தி தான். கோயில் அப்படி பட்டை பூசிட்டு தான் வருவேன். அப்போதே நான் பக்திமான் தான். அப்போதே இப்போ வரைக்கும் பக்திமான் தான். இப்போ வரைக்கும் சாகிற வரைக்கும் பக்திமான் தான். செத்ததுக்கு அப்புறம் ஒரு பேருக்கு வந்து அதான் பக்திமான் தான் பிறப்பேன். எத்தனை படங்கள் சார் பண்ணியிருப்பீங்க? சுமார் ஒரு 2000 படத்துக்கு மேலே. சுமார் 2000. ஃபைட் மாஸ்டர், வேர்ல்டு ரெக்கார்ட். நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஆளுமைகளை பார்த்துருப்பீங்க, நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்களோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தான். ஏன்னா நிறைய ஜாம்பவான்களை நீங்களும் உருவாக்கினதுனால நான் சொல்கிறேன். இவ்வளோ இருக்கும்போது இன்னமும் வந்து உங்கள் வயசை நான் சொல்ல விரும்பல, இத்தனை வருஷத்தை கடந்தும் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு பக்தியாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம இதை கொண்டு போகணும். நிச்சயமாக அடுத்த தலைமுறைகள் வந்து கடவுள் எப்படி எங்கிட்ட காமி அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க. கடவுளை யாரும் காமிக்க முடியாது. உயிரை எப்படி காமிக்க முடியாது, அது மாதிரி கடவுளை காமிக்க முடியாது. உயிரை எங்கே காமி பார்ப்போம்? யாராவது ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுறேன், உயிரை காமிக்க பார்ப்போம். உயிருக்கு தான் நீ காமிக்க போகணும். எங்கே இருக்குது உயிர்? யாருக்காவது தெரியுமா? தெரியும். இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், தெரியுமா?
தெரியாது. இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, கிட்னி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது தெரியும். மூளைக்குள்ளே என்ன இருக்குது யாராவது கண்டுபிடிச்சாங்களா? இப்போ இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் சூரியன் கிழக்க தான் உதிக்கணும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் மாறி கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கணும் யார் கண்டுபிடிச்சா? சித்தர்கள் தானே கண்டுபிடிச்சாங்க. அப்போ கடவுள் நேரில் வந்து பேசுனாங்க. இது பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து பண்ணாங்க. ஒன்றும் இல்லைங்க, கொரோனா டைமில் கபசுர குடிநீர் குடித்தா சரியாக போனாங்க. யார் இப்போ கண்டுபிடிச்சதா? சித்த மருத்துவத்தில் தான் இருந்தது. சித்த மருத்துவர் இப்போ கண்டுபிடிச்சதா? நான் 9வது பையன் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பாவோட அண்ணனுக்கெல்லாம் 16வது பையன்லாம் இருக்காங்க. அப்போ வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு? எல்லாம் இயற்கை. அரிசியில் விஷம் கிடையாது, பருப்பில் விஷம் கிடையாது, பதநீர் நல்ல சுத்தமான பதநீர் இருக்கும், பருப்பு வகைகள் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி குடித்தா கூட விஷம். அதுக்காக வந்து கடவுளை நம்புங்க. நீங்கள் கடவுளை நம்புங்க. கேத்தான் கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது, அதை போட்டிங்கன்னா தண்ணியில் இருக்க விஷத்தை எடுத்துரும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? தம்பிக்கு தெரிஞ்சு தம்பி சொல்கிறாரு. அது வந்து இது மாதிரி நிறைய மூலிகைகள் நிறையா இருக்குது. அந்த மூலிகைகள் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஏன்னா நம்ம அம்மா சொல்கிறத கேட்கல, தாத்தா பாட்டி சொன்னதை நம்ம கேட்கல. இப்போ நேற்று ஒரு நீயா நானாலும் ஒரு புரோகிராம் வர ஒரு லேடி சொல்லுது, பெரியவங்க இருந்தே வேஸ்ட்டுங்க, அவங்க எதுக்கு இருக்காங்க? அவங்க இருக்கும்போது 3000 சில்லற மளிகை சாமான். இப்போ நானும் ஹஸ்பண்ட் இருக்கிற 1400 தான் மளிகை சாமான். எவ்வளோ கேவலமான இதை பார்த்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். முன்னோர்கள் இருக்கனால எல்லாரும் நல்லா இருந்தாங்க. குழந்தைக்கு தண்ணி ஊற்றுவாங்க, குழந்தை பிறந்தது. அதுக்கு அவங்க காலெல்லாம் அந்த வர்மத்தில் தடவி, இடுப்பில் தடவி, மூக்கில் தடவி, கண்ணில் தடவி, அதெல்லாம் தடவி பண்ணும்போது குழந்தைக்கு நோய் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, ஹாஸ்பிட்டல் தானே இருக்குது. 7 வயசில் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாலும் ஒரு பையன், ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஹார்ட் அட்டாக்ல இருந்தால் ஏன் இருந்தான்? ஏன்னா கவனிப்பு இல்லை. தாத்தா பாட்டியை கவனித்துக்கல, நம்ம அம்மா அப்பாவை கண்டுக்கல. அம்மா அப்பா சொல்கிறத கேட்க மாட்டோம், குரு சொல்கிறத கேட்க மாட்டோம். குரு சொல்கிறத கேட்கலன்னா அப்புறம் மண் தான் சமந்துக்கிட்டு இருக்கணும், எல்லாம் குனிஞ்சிக்கிட்டு தான் வாங்கணும். இப்போல்லாம் அவங்க சொல்கிறத கேட்கணும். நான்லாம் எங்கள் குருக்கிட்ட உட்கார்ந்ததே கிடையாது. அவர் வந்து 5 மணி நேரம் உட்கார்ந்தா கூட நான் அப்படியே தான் நிற்பேன். சொல்லுவார் உட்கார்றேன், அதெல்லாம் உட்கார மாட்டேன். ஏன்னா குரு மரியாதை அந்த வந்து அதனால தான் இப்போ சைனாவில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் போட்டி வச்சா தங்கப்பதக்கம் யார் அதிகம் வாங்குறா? யார் வாங்குறா சொல்லுங்கள். சைனா தாங்க வாங்குது. அவன் 100 பதக்கம் வாங்கினா நம்ம 5 பதக்கம் வாங்குறோம். எல்லா நாட்டிலையும் சரி. ஏன்னா அவன் வந்து நமக்கு செல்ஃபோனை கொடுத்துட்டு குழந்தைலாம் செல்ஃபோனை பாடுறானே, அவன் குழந்தைங்களை எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்குறான். அவனுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கான். அந்த பள்ளிக்கூடம் போயிட்டு சைனாவில் போயிட்டிங்கன்னா அது வந்து உள்ளே வேறு யாரும் போக முடியாது. அவன் கற்றுக் கொடுக்குறது, அவன் சாப்பாடு வகை எல்லாம் அவன் கற்றுக் கொடுக்குறது தான் செய்யணும். இன்னைக்கு வர்மக்கலையிலேருந்து நோக்க வருமானம் அத்தனை கலையும் தமிழ்நாட்டிலேருந்து அவன் அள்ளிட்டு போய் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அதை கேட்குறாங்க. நம்ம வந்து கேட்கறதில்ல. இங்கே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம், சாப்பிடும்போது செல்ஃபோன் பார்க்குறோம். சாப்பாடுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? அரிசி ஒரு கடவுள் இல்லை, விவசாயி ஒரு கடவுள் இல்லை. சரி, இப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சித்தர்கள் பற்றி நம்ம பேசும்போது சித்தர்கள் நிறையா வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் இப்போ நீங்கள் தூங்கும்போது யாரோ உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு என்ன மாதிரியான கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு? இல்லை, இப்போ நான் என்ன வெளியே போகிறேன்னா யாரோ வந்து சொல்லுவாங்க போகாதீங்க, கிளம்ப வேண்டாம் போம்பாங்க. என்னப்பேன் இல்லை உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்துருப்பேன். அது ஏதோ அந்த போன இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் அது மாதிரி விபத்துலேருந்து தடுத்துருக்காங்க. ஆமாம், விபத்துலேருந்து நிறையா தடுக்கிறாங்க. இப்போ வண்டி கூட போகிறேன்னு வச்சுங்களேன், வண்டி போனாக்க எனக்கு தெரிஞ்சு யாரோ குறுக்கால போவாங்க. சரி, எனக்கு அது தப்பாக தெரியும், ஒன்று நின்றுருவேன். ஆனால் அந்த இடத்துல போனால் எனக்காக யாருன்னா என்ன அடிக்கிற கூட வெயிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் அப்புறம் கேட்பேன், ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படிம்பாங்க. அப்போ எல்லாமே ஒரு கணக்கு போட்டு தான் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அது சித்தர்கள் வந்து அதை சொல்கிறாங்க. சாமியை நம்புகிறோம், நம்ம சாமி சொல்கிறாங்க. அதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஏன்னா போகர், திருமூலர், இன்னும் 18 சித்தர்கள், நிறைய சித்தர்கள், நான் நேரில் பார்த்த குன்றத்தூரில் பார்த்த சித்தர், எங்கள் ஊரில் எங்கள் குலதெய்வத்தை பார்த்த சித்தர்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் நான் பெருசாக நம்புகிறேன். உயிரை விட அவங்க பெருசுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா. நிச்சயமா. ஏதாவது ஒன்றுனா காலையில் 3:30 மணிக்கு வந்து நான் ஆமாம் டெய்லிக்கு வந்துடுறேன்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒன்றும் இல்லை, டெய்லி உட்காருவேன். டெய்லி உட்காரு. ஏதெல்லாம் ஒன்றாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது. டெய்லி வந்து உட்காந்து வேண்டது என்னோட வேலை. சித்தர்களுடைய வழிபாடு அப்படின்னா நீங்கள் எப்படி அதை பண்ணுறீங்க? சித்தர்கள் வழிபாடு வந்து அவங்க வந்து எந்த ஒரு இப்படி தான் இருக்கணும்னு அவங்க எதுலையுமே சொல்லலை. உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவ்வளோதான். வேற ஒழுக்கமாக இருக்கணும், இதை மட்டும்தான் அவங்க போதிக்கிறாங்க. மற்றபடி அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ ஆடு வெட்டு, காய் வெட்டு, என்ன வேணாலும் இது பண்ணு, ஆனால் நீ ஒழுக்கமாக இரு, அவ்வளோதான். அதை நான் வந்து கடைப்பிடிக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு மீனை தவிர வேறு எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஒரு 40 வருஷமாகவே எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஏன்னா சொல்லி வேணான்னால அதை விட்டேன். அதே மாதிரி இப்போ மீனையும் விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா 72 நீங்கள் வயசு சொல்ல சங்கடப்பட்டீங்களா? 72 எனக்கு சித்தர் சொன்னது நான் 200 வயசு வரைக்கும் இருப்பேன். ஆமாம், அதுதான் நான் திருத்தமாக நான் எல்லா பேட்டிலையும் சொல்லியிருக்கேன். எப்படி அப்படிம்பாங்க. இப்போ நான் வந்து ஹீரோவாக நடிக்கிறேன் ஒரு படம். சரி, 72 வயசில் உலகத்தில் யாருன்னா ஹீரோவாக அறிமுகம் ஆகியிருக்காங்களான்னு
செக் பண்ணி பார்த்தேன், இல்லை. அப்படியே நடிச்சுட்டு இருந்தாலும் என்னால் கிக்கு தூக்க முடியுமானா இல்லை. அப்படியே நடிச்சாலும் என்னோட கம்பு சுற்ற முடியுமானா இல்லை. அப்படியே இருந்தாலும் நான் மாடி போட்டேன் ஜம்ப் பண்ண முடியுமா, அது ஜம்ப் பண்ண முடியுமா இல்லை. எல்லாத்துலேயும் நான் முன்னாடி தானே இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அவர் நம்புகிறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புகிறேன். அவங்க கொடுக்குற உணவுகளை தான் நான் சாப்பிட்றேன். என்ன மாதிரியான உணவு? இல்லை, அவங்க வந்து சிகப்பரிசி தான் சாப்பிட சொல்கிறாங்க. அதனால் அந்த அரிசி தான் சாப்பிட்றேன். சரி. அப்புறம் அவங்க சொன்ன ஒரு மூலிகைகள் 80 வகையான மூலிகைகள் நான் அரைச்சி நானே சொந்தமாக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு வந்து வேறு யாரையும் உதாரணம் காமிக்க வேண்டியதில்லை, நானே உதாரணம். 72 வயசு, நான் பஞ்ச் பண்ணுற வேகத்துக்கு என்ன பஞ்ச் பண்ண முடியாது. என் எலும்பு செக் பண்ணாக்க ஒரு 20 வயசு பையனுக்கு இருக்கிற மாதிரி எலும்பு ஹாஸ்பிட்டல் செக் பண்ண இருக்குது. எல்லாமே நான் இளமையாக இருக்கிறேன். எனக்கு சுகரோ பிபியோ எதுவுமே கிடையாது. அப்போது அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறேன். அது ஒன்றா எழுதி வச்சுருக்கேன். அவங்க சொல்கிறத எழுதி இப்போ ஒரு பெரிய நோட்டாக வச்சுருப்பேன். இதில் என்னென்ன நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு ஒரு 80 பொருள் கிடைக்கிறத வச்சு அரைச்சி நாங்கள் எடுத்து ஒரு 20 வருஷமாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாம், அவர் கொடுக்குறத நான் சாப்பிட்றேன், அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு யூடியூப்ல. ஆமாம், சமூக வலைத்தளத்துலலாம் வந்து ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால. ஆமாம், 20 வருஷமாவே நீங்கள் இதை கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமாம், 20 வருஷமாகவே கடைப்பிடிக்கிறேன். 20 வருஷமாக கடைப்பிடிக்கிறேன். நான் இதை யாருக்கும் சொல்ல. என்ன மாதிரியான சேஞ்சஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க சார்? நான் வந்து எப்போ 20 வயசில் எப்படி இருந்தேனோ அதே ஸ்பீடில் நான் இருக்கேன். அந்த மாதிரி உணவுகள் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா? ஆமாம், ஏன்னா நான் ஒரு 20 வருஷமாக அதை சாப்பிட்றேன். அப்போ ஒரு 45 50 வயசுன்னு வச்சுக்கலாம். 50 வயசில் என்ன ஸ்பீடாக இருக்கணும் அதே ஸ்பீடாக நான் இருக்கேன். முடி கொட்டல, பல்லு கொட்டல, என் பஞ்ச ஸ்பீடு அப்படி இருக்குது. சிலம்பம் சுற்றினேன்னா அந்த ஸ்பீடில் இருக்கேன், அதே பழைய ஸ்பீடில். இன்னும் கேட்க போனால் நான் ஒரு 1500 2000 பேர் சீல்டு கொடுக்க போகல, அந்த இடத்துல நான் சுற்றுறது தான் எல்லாரோட வேகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு காரணம் அந்த மூலிகை தான். இளமையின் ரகசியம் வந்து சித்தர் வழிபாடு, அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம். ஆமாம், அவங்க சொல்கிறத மட்டும் தான் நான் செய்கிறேன். அவங்க சொல்கிறதான், வேறு யார் என்ன சொன்னாலும் சரி சாப்பிட மாட்டேன். பொதுவாக சொல்லுவாங்க, மற்றவங்களுக்காக இல்லை நமக்காக நம்ம உடலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பை நம்மளை தவிர யாரும் பார்க்க முடியாது. நம்ம அம்மா நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க, அப்பா பாசமாக இருப்பாங்க, பொண்டாடி பாசமாக இருப்பாங்க. உடம்பு சரியில்லைனா படுத்துக்குவோம், நம்ம நடக்க முடியலன்னா படுத்துக்குவோம். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, மருந்து வேணால் கொடுக்க முடியும். ஆனால் உடம்பு சரியில்லாமல் நம்ம படுக்கிறத விட எக்ஸசைஸ் பண்ணி நடந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, தியானம் பண்ணி நடந்துக்கிட்டோம்னு வச்சுங்க, யோகா பண்ணி நடந்துக்கிட்டோம்னு வச்சுங்க, நமக்கு நோயே கிடையாது. நம்ம யாருக்கும் இது பண்ண வேண்டியதில்லை. யோகாசனம் வந்து அப்போவுமே திருமூலர் அவங்க கண்டுபிடிச்சது, அகத்தியர் திருமூலர்கள் கண்டுபிடிச்சது. அந்த யோகாசனத்தில் அவ்வளோ மருத்துவம், அவ்வளோ மருத்துவம். ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு அணுக்களுக்கும் மருத்துவம்னா யோகாசனம். அந்த யோகாசனத்தை வந்து தமிழன் தான் கண்டுபிடிச்சிருக்கான், இந்தியாவில் தான் முத. இதுக்கப்புறம் இன்னைக்கு யாரும் பண்ணுறாங்க, ஆனால் அது முறையாக பண்ணுறாங்க. பேர் மாற்றி கூட இருக்கலாம், ஆனால் முறையாக பண்ணுறாங்களான்னா கிடையாது. அதான் உண்மையான விஷயம். இப்போ நான் அந்த யூடியூப்லாம் பேட்டி கொடுத்தோன்னே நிறைய பேர் யோகாசன நிபுணர்களே வராங்க. நான் சொல்கிறத அவங்க பண்ணலை, அவங்களுக்கு தெரியல. அவங்க செய்கிறது சும்மா சாதமாக பண்ணுறாங்க, நான் சொல்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ வந்து இதில் வந்து நான் சித்தர்கள் சொல்லி கொடுத்தா தான் பண்ணுறேன் எல்லாமே. இப்போ வந்து இந்த இது இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் இப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா? என்னது அது? அந்த பாம்போட அந்த சைன் சொல்லுவாங்க, நம்மளோட மூச்சு கரெக்ட் பாம்பு வடிவத்தில் போகும். கரெக்ட். அதை வந்து ஃபாலோ யார் பண்ணுறா? யாரும் பண்ணுறதே இல்லையே, நான் பண்ணுறேன். இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர்ட்ட கேட்குறாங்க தெரியல, அது என்னன்னே அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க இன்னும். ஏன்னா அவங்க அம்மா சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அப்பா சொல்கிறத கேட்டாங்க, தாத்தா பாட்டி சொன்னால் கேட்கவே மாட்டாங்க, குரு சொன்னால் கேட்க மாட்டாங்க. வாத்தியார் அப்படின்னா உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, வாத்தியார் நமக்கு என்னடா போடா அப்படின்னு அவர் இருப்பார். அதானே உண்மை. ஸோ வாத்தியார் சொல்கிறத கேட்கணும். என்னெல்லாம் எங்கள் ஸ்கூலில் விடும்போது கண்ணை மட்டும் விட்டுருங்க, மட்டும் உரிச்சு எடுத்துருங்க அப்படி தான் சொல்லி சேர்த்தாங்க எங்கள் அப்பா. நல்லா ஞாபகம் இருக்குது இன்ன வரைக்கும். ஸோ ஆனால் படிக்கலைன்னா கூட நான் உரிச்சு எடுக்கிறீங்க எல்லாரையும் ஸ்டண்ட்டுன்ற பேரில். அப்படிலாம் கிடையாது. நான் யாருக்கும் ஜாலியான ஆமாம், நான் இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி யாருக்கும் ஒரு சின்ன காயம் கூட வந்ததில்லை. காயம் கூட ஒரு நகத்தில் அடிச்சிச்சு, நகம் பிஞ்சிச்சின்னு கூட கிடையாது. ஏன்னா நான் வந்து சித்தரை மனசார வேண்டி தான் ஸ்பாட்டுக்கு போவேன். நான் போகிற ஷூட்டிங்கில் மழை வந்து கெடுத்தது கிடையாது. நான் ஷூட்டிங் போன கேன்சல் ஆனது கிடையாது. இது வரைக்கும் கிடையாது. எல்லாமே ஷெட்யூல் போட்டால் அது கரெக்டாக போயிடும். ஆமாம், நான் போனோன்னா அது கரெக்டாக நடக்கும். நான் அது நினைப்பேன். அது நிறையா டைரக்டர் சொல்லுவாங்க, ஜாகுவார்த்தங்க பண்ணாலே நான் பெரிய ஆள் ஆகிட்டேன். உதாரணத்துக்கு நிறையா டைரக்டர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட பண்ணேன்னு. அது நிறையா சொல்லுவாங்க. அது லக்கி ஷாமா பார்க்குறாங்க உங்களை. ஆமாம், நிறைய பேர் பார்ப்பாங்க. எங்கள் ஸ்டண்ட் யூனியில் சேர்ந்தா முத என்கிட்ட தான் வந்து ஆசீர்வாதம் வருவாங்க. எல்லாமே இன்றைக்கி பெரிய பீக் மாஸ்டர் எல்லாமே அவங்க அப்பா வேலை செஞ்சு அவங்க பையன் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்களோட வேலை செஞ்சு தான் இன்றைக்கி பீக் மாஸ்டர் எல்லாமே. எல்லாம் சொல்லுவாங்க அப்படி. ஒருவேளை இருக்கலாம், நான் சித்தரை மனசார வேண்டதுனால நானும் மனசார அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவேன். நல்லா இருங்கன்னு தான் சொல்லி அனுப்புவேன். நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். அதுதான் நல்லா தானே இருக்கணும் எல்லாருமே. இப்போ எங்கள் வீட்டுக்காரன் ஏற்ற விட எல்லாம் பக்கம் மனசார ஒருத்தவங்களை வாழ்த்தும் போது அது உண்மையாக அது பழிக்கும். அதனால தானே மோளம் அடிக்கிறான். கல்யாணத்தில் ஒரு நல்ல அழகான பொண்ணு, அழகான பையனோ, இல்லை அழகான பொண்ணு, ஒரு கொஞ்சம் கருப்பான பையனோ, கருப்புனா அழகு தான், ஒரு மாதிரி இருக்கவனை பார்த்தவொடனே எதனா திட்டுவாங்களா தான் மோளம் அடிக்கிறான். கட்டி மேலாம் அடி எதுவுமே பேசாதீங்க, சொல்கிற மந்திரம் மட்டும் தான் கேட்கும். உங்களுடைய ரொட்டீன் அப்படின்னும் போது 3:30 மணிக்கு எழுந்திருப்பேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல்டில் போய் நீங்கள் ஸ்டண்ட்டு அதெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய இந்த ரொட்டீன் எப்படி இருக்கும் சார்?
இதுக்காக நீங்க ஒதுக்கப்படுற டைம், ஆமாம். அதுக்கு இது எப்படி மேனேஜ் பண்றீங்க? எப்படி? இல்லை, எனக்கு வந்துங்க தொழில்னா கரெக்டாக 6 மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பேன். சரி. அதுக்கு முன்னாடி எழுந்திருப்பேன் நான். 3:30 இல்லை 2:30க்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு அந்த 4 மணிக்கு குளிச்சிருவேன். குளிச்சுட்டு நான் 5 மணிக்கு வண்டிக்கு வெளியே போய் நிற்பேன். கார் வருதான்ட்டு வந்து 6 மணிக்கு ஸ்பாட்டில் போய் ஃபஸ்ட் ஸ்டார்ட் எடுத்துருவேன். என்னால் வந்து சுறுசுறுப்பாக இருக்க முடிச்சு. மனுஷனுக்கு 10 மணி நேரம் தூக்கம் 8 மணி நேரம் தூக்கம்லாம் இல்லை. அவள் வந்து நிம்மதியாக தூங்கணும்னா ஒரு 20 நிமிஷம் ஒரு தியானம் இருக்குது. நீங்கள் 8 மணி நேரம் தூங்குறதுக்கு சமானம் அந்த 20 நிமிஷம் பண்ணுற தியானம். என்ன தியானம் அது? சாந்தி ஆசனம்னு ஒன்று இருக்குது. சரி. அதில் வந்து நம்ம காற்றுகளை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு தெரியணும். அது தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஓகே, அவ்வளோதான். அதுதான் அந்த ஆசனம். அதுங்க சும்மா படுத்துருக்கிறத ஒரு ஆசனம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படியாது. காற்றை எங்கே கொண்டு போய் நம்ம உடம்புல நிறுத்தணும். அதுதான் அந்த சாந்தி ஆசனத்தோட மிகப்பெரிய அற்புதமான ஒரு தத்துவம். அது சித்தர்கள் எல்லாம் சித்தர் பெருமாள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா சித்தர்கள்லாம் தூங்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்தெல்லாம் பார்த்துருப்பேன். அப்படியே பத்மாசனில் உட்காந்துட்டு அப்படியே அந்த இது என்ன ஒரு மண் வந்து மூடி இருக்கும். உண்மையிலே அது நிறையா பேர் அப்படி மூடி இருக்கும். என்ன காரணம்னா இவங்க வந்து தூங்க மாட்டாங்க, ஆனால் தியானத்திலே தூங்கியிருப்பாங்க. ஆனால் உயிர் இருக்கும், எல்லாமே இருக்கும், எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம நிறையா கதைகளில் படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு தான் அந்த மிக அற்புதமான சித்த யோகாங்கிறது இதுதான். இந்த யோகாசனம் பண்ணும்போது நீங்கள் தூங்க வேண்டியது அவசியமே இல்லை. இப்போ நான் வந்து இப்போ 100 வயசு ஆகும்போது நீங்கள் வந்து எடுப்பீங்க, இதே மாதிரி தான் இருப்பேன். அப்போ தான் தெரியும். இப்போ 72 வயசுன்னு நினைக்கலாம், ஆனால் நான் ஃபைட் பண்ணும்போது 72 வயசு அப்படின்னு சொல்லுறாங்க. இப்போ நான் ஸ்பாட்டுக்கு போனேன், ஹீரோவாக நடிக்கிறேன்னு சொல்கிறீங்களே? ஆமாம், ஹீரோ நடிக்கிறேன். ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க, ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். நான் எல்லா ஃபோட்டோ எடுத்துருக்கேன் பாருங்க, 72 வயசில் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன். கிக்ஸ்லாம் எப்படி அடிச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதே சமயம் நான் திருப்பி சொல்கிறது ஒழுக்கம். சரி, என்கிட்ட எல்லாம் கேட்பாங்க, என்ன எப்படி இருக்கீங்க? ஒழுக்கமாக இருக்கேன் சார், அவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோதான், பகிரங்கமாகவே சொல்லுவேன் ஒழுக்கமாக இருக்கேன்ட்டு. சரி, நிச்சயமா. ஏன்னா ஒரு ஷோ பண்ணும்போதும் ஏதாவது ஒரு மெசேஜ் எங்களுக்கு கிடைக்கும். அப்படி வந்து டிசிப்ளினுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனை நாங்கள் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லும்போது நீங்கள் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சேனல் தொடங்கி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக உங்கள் சேனல் பரவி இது நன்மைகள் மட்டும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது என்னோட மனமார்ந்த வேண்டுதல். அதே மாதிரி சித்தர் பெருமான்களும் அதான் விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.